எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம் தெரியுமா? எல்லா பிரச்சனைக்கும், எல்லா கவலைக்கும், எல்லா கண்ணீருக்கும், எல்லா துன்பத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நாம தான். எல்லா துன்பத்துக்கும் அவங்களே காரணங்க. என்ன தான் பிரச்சனை? நம்ம பிறந்ததே ஒரு பிரச்சனை தான். நிதர்சனமான உண்மை, அதான் சத்தியமான உண்மை. நம்ம பிறந்ததே ஒரு பிரச்சனை தான். அப்போ நம்ம பிறந்துட்டோம். ஏன் இந்த கஷ்டம், கவலை, கண்ணீர், துன்பம், அழுகை, இது எல்லாமே ஏன் நமக்கு நடந்துனே இருக்குது? காலைல ஏஞ்ச உடனே ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே துன்பம், ஒரே அழுவை. கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைகள் பெற்றவங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேலை மேலே பிரச்சனையாக இருக்கட்டும், 1008 பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமாங்க? ஒரே ஒரு காரணம் தான். தன்னை உணராது தான் காரணமே, தன்னை அறியாது தான் காரணமே. நம்மளை உணரலை, நம்மளை அறியலை, நம்மளை தேடலை. நான் யார், எதுக்கு வந்தேன், எதுக்கு பிறந்தேன், ஏன் வாழ்கிறேன், எதுக்கு சாப்பிட்றேன், தினமும் ஒரே ரொட்டீனாக ஒரே வேலையாக குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது, பல் விளக்குறது, இதே வேலையாக செஞ்சுன்னு இருக்கேன். நான் யார், நான் ஏன் ஆணாக பிறந்தேன், நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், அந்த கேள்விலாம் வரணும்ல. அப்போ திருமூலர் சொல்கிறாரு, தன்னை அறிந்தார்க்கு தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தானே. என்ன இந்த பாட்டோட பொருள்னா, தன்னை அறிந்தோர்க்கு தனக்கு ஒரு கேடில்லை. அவன் தன்னை அறியலை, தன்னை அறியாதனால அவனுக்கு 1008 பிரச்சனை, 1008 டிப்ரெஷன், நிம்மதியே இல்லாமல் சுற்றினுக்கிறான், பைத்தியக்காரன் போல சுற்றினுக்கிறான். அப்போ அவன் தன்னை அறியலை. தன்னை அறிந்தார்க்கு தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். அவன் தன்னை அறியாமல் கெட்டு போகிறான், மண்ணுக்குள்ளே போகிறான். அவனுக்கு சாவு வந்துடுது, மரணம் வந்துடுது. புரியுதுங்களா? அப்போ அவன் தன்னை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்போ யார், நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் ஏகாந்தமாக வாழ்வேன், ஆனந்தமாக வாழ்வேன், நிம்மதியாக வாழ்வேன், அமைதியாக வாழ்வேன். புரியுதுங்களா? அப்போ தன்னை அறியணும். தன்னை உணர்ந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது, இந்த துன்பமே கிடையாது. எல்லா துன்பத்திலிருந்து நம்ம விடைபெறலாம், எல்லா துன்பத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். தன்னை அறியணுங்க. தன்னை அறியறது மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கான தீர்வே. அதுதான்.